ஓகே. ஸோ ஹாய். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோடிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு எண்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன்லாம் தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் கோடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்கு அந்த ஃபீல்டில் இறங்கணுமா, இல்லை இந்த ஐடி இல்லை சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே நீங்களே இறங்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ அதான் பார்க்க போகிறோம். டீக்கே. ஸோ 12th முடிச்சிட்டிங்க. 12th முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், ஒரு மாதம் 50,000 சம்பாதிக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ ப்ராசஸ் வந்து ஈஸி தான். பட் என்ன ப்ராசஸ்னால், ஜஸ்ட் ஒரு 3 மாதம் பேஷன்ஸ் தேவை. பேஷன்ஸ் அப்புறம் ஒரு நாளைக்கு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணால் நீங்கள் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு மாதத்துக்கு 50,000 அளவுக்கு நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம். ஸோ அது எப்படி? ஸோ நான் ஒரு ரூட் மேப் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருந்தால் ஒரு கொஞ்சம் கம்ப்யூட்டர்ஸ் படிச்சிருப்பீங்க, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்காமே இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ஃபஸ்ட் திங், நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய காலேஜுக்கும் அந்த மாதிரிலாம் போகணுன்ற அவசியம் இல்லை. எவ்வளோ பெரிய காலேஜஸ்னால் ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம், இல்லை பெரிய இன்ஸ்டியூட்டு, இல்லை எல்பியூ, இல்லை பெங்களூரில், இல்லை சென்னையில், இல்லை ஏதாச்சும் இல்லை மதுரையில் பெரிய பெரிய இன்ஸ்டியூட் தான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கோடிங் சொல்லணுன்றது அவசியம் இல்லை. அப்படி நீங்கள் இன்ஸ்டியூட் போனாலும் நீங்கள் பெரிய கோடரும் ஆக முடியாது. உங்களுக்கு அந்த அவ்வளோ பெரிய காலேஜில் ஒரு டிகிரி கிடைக்குமா? இல்லை பணக்கார பொண்ணுங்க வருவாங்களா? ஸோ அந்த ரீசனில் காலேஜ் போகலாம், அந்த காலேஜ். மித்தபடி சிலபஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான், இந்த மாதிரி தான் ஸ்டாஃப்ஸ்லாம் டீச் பண்ணுவாங்க, வேறு எதுவுமே இல்லை. பட் நீங்கள் உண்மையாக காசு மிச்சப்படுத்தி நீங்கள் உண்மையாக ஒரு பொறுப்பான சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்துடுங்க. கவர்மெண்ட் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுக்கோங்க. அந்த வருஷத்துக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் மாதிரி செலவு பண்ணுறீங்களா வேறு காலேஜஸில், அதை நீங்கள் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கு பதில் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படி ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் கொடுக்குறீங்களா ஒரு காலேஜ் ஃபீஸு, அதை 1,50,000 மிச்சப்படுத்திடுங்க. மீதி 50,000 ரூபாய்க்கு ஒரு லேப்டாப் வாங்கிடுங்க. டீக்கே. ஸோ இன்னும் ஒரு பெரிய ப்ரொசீஜர் என்னென்னா, 50,000 ரூபாய் லேப்டாப் வாங்குறதுக்கு பதில் இல்லை செகண்ட் ஹேண்ட் இல்லை கவர்மெண்ட் லேப்டாப்னால் டிஎன்ல இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் லேப்டாப் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க யாராச்சும் கவர்மெண்ட் லேப்டாப் நீங்கள் வாங்கிக்கலாம். எந்த வருஷன்னா ஒரு 2018க்கு மேலே வரைக்கும் 64 பிட் ஆர்கிடெக்சர் இருக்க லேப்டாப் வந்து தந்துருக்காங்க கவர்மெண்ட்டு. லெனோவோ அந்த மாதிரிலாம் நீங்கள் யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். மேக் ஷூர் அந்த லேப்டாப் வந்து 64 பிட்டாக இருக்கா, அடுத்து வந்து 4GB ரேம் இருக்குதா, இல்லை 4GB ரேமோ 8GB ரேமோ, அப்படி வந்து ஒரு லேப்டாப் இருந்தால் போதும். அதை நீங்கள் 5,000க்கோ 10,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். டீக்கா. ஏன்னா லேப்டாப் இப்போதைக்கு ஒரு 50,000 ரூபா கொடுத்து வாங்கணுன்றது அவசியம் இல்லை தான். பட் இல்லைனா நீங்கள் கற்றுக்கணும், ஒரு நல்ல ஃபீல் வேணால் நீ அப்படி லேப்டாப் வாங்கிக்கலாம். காலேஜ் ஃபீஸை மித்தப்படுத்தி நீங்கள் இங்கே லேப்டாப் வாங்கிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து இதை பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் லேப்டாப் அட்டாச் வாங்கிக்கலாம். ஓகே. இதில் ஒரு லேப்டாப் முக்கியம் என்னென்னா, அது வந்து 64 பிட்டாக இருக்கணும். அடுத்து வந்து என்னது 4GB ரேம் இருக்கணும். ஓகே. ஸோ டீக்கே, அது மட்டும் அந்த லேப்டாப்ஸ் போதும். இப்போ வேறு என்ன டாபிக் வரலாம். டீக்கே. நீங்கள் 12th முடிச்சிட்டிங்க, காலேஜும் நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜ் போயிட்டீங்க. வேறு என்ன நெக்ஸ்ட் வே? ஸோ யுடேமின்னு ஒரு ஆப் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் இருக்குது, இல்லைனா லேப்டாப்லேயும் பார்த்துக்கலாம். அதில் 500 ரூபாய்க்கு ஒரு கோர்ஸ் வாங்கலாம், ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கோர்ஸு. பட் ஏதாச்சும் ஒன்று வாங்கினா புரியாது. 0 to மாஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது, மீதி ஒரு 2-3 அகாடமி இருக்குது. ஓகே. அங்கே வந்து நீங்கள் இல்லைண்ணா 0 to மாஸ்ட்ரியில் நீங்கள் யுடேமியில் சர்ச் பண்ணிங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கோர்ஸ் இல்லை மெஷின் லேர்னிங் கோர்ஸ் எந்த கோர்ஸ்னாலும் அதில் இருக்குது, ஹேக்கிங்கு ஏதாச்சும். ஓகே. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் அப்படி சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஆகணுமா, நீங்கள் போய்ட்டு தேடுங்க யுடேமி, ப்ளே ஸ்டோரில் போய் யுடேமி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 0 to மாஸ்ட்ரி அது கோர்ஸ் வரும். அந்த கோர்ஸ் வந்து 500 ரூபாய் விலை. ஃபோன்பே இல்லை யூபிஐ மூலிமா நீங்கள் வந்து அந்த கோர்ஸை வாங்கிக்கலாம். டீக்கே. வாங்கி டே பை டேயாக உங்கள் மொபைலில் படிங்க. அவங்க வந்து எல்லாமே சொல்லி தருவாங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கம்ப்யூட்டர் தொட்டத்துலேருந்து
என்ன ஒரு 40 மணி நேரம் இருக்கும் அந்த கோர்ஸு. பட் அந்த 40 மணி நேரம் ஒரு 3 மாதம் ஆகும் கற்றுக்கிறதுக்கு ஃபுல்லாக. ஓகே. ஸோ நீங்கள் படிச்சுக்கலாம். அது இங்கிலீஷில் தான் இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் நாலேஜ் தேவை உங்களுக்கு. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணுன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் தேவை. ஸோ டே பை டேவாக நீங்கள் அப்படியே ஒரு ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கோர்ஸ் மூலிமா அப்படியே உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் நாலேஜும் வந்துடும். நீங்கள் இங்கிலீஷும் கற்றுக்கலாம், கோர்ஸும் கற்றுக்கலாம். ஓகே. ஸோ ஒரு சாஃப்ட்வேருக்கு ஃபீல்டுக்கு ஒரு பார்ட்ஸ் என்னென்னா பேசிக்கலாக ஸ்டார்டிங் HTML ஒரு லாங்குவேஜ் சொல்லி தருவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பார்க்க எல்லாம் ரொம்ப புதுசாக்கலாம், இல்லை ரொம்ப பெருசாக்கலாம். ஆனால் கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. பட் போக டஃப் ஆகலாம். ஜாவா ஸ்கிரிப்ட்டு இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம். ஓகே. ஸோ நீங்கள் உங்கள் கவர்மெண்ட் காலேஜில் வெறும் ஒரு டிகிரி எனக்கு வேணும், அது பாஸ் பண்ணுற அளவுக்கு மட்டும் நீங்கள் படிச்சுக்கலாம், ப்ரெஷர் இல்லாமல். ஓகே. அடுத்து உங்கள் ஃபுல் ஃபோர்ஸும் நீங்கள் இங்கே வெப் டெவலப்மெண்ட்டில் காட்டலாம். ஓகே. நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு போகணுன்னா ஒரு பேசிக்காக சிம்பிள் ஐடியில் என்ன நடக்குதுன்னா கிளையண்ட்ஸ் வராங்க, எனக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி வெப்சைட் பண்ணித்தான்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் பண்ணி தந்துட்டிங்கன்னா ஹீரோ, உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வரும், நிறைய ப்ராஜெக்ட் வரும், இல்லை நீங்களே சொந்த கம்பெனி போட்டுக்கலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு கேட்குற மாதிரிலாம் வெப்சைட் பண்ணி தந்தால் அது ஃபைன். இல்லை ப்ரோக்ராமிங் எழுதி தந்தால் அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் வேலை. கன்ஃபார்ம் நீங்கள் வந்து இந்த Udemyல 0 to Mastery இல்லை இது ஏதாச்சும் ஒரு வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் நான் வந்து இந்த வீடியோக்குள்ளே லிங்க் பண்ணுறேன். இந்த மாதிரி கோர்ஸ் இங்கிலீஷ் கோர்ஸஸ் எல்லாம் ஒரு பக்கா கழுத்தை இருக்காமல் இல்லை ஏமாற்றாமல் சொல்லித்தர கோர்ஸ்லாம் நான் வந்து கீழே ஒரு 5 கோர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்றேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 0 to Mastery நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லை என் யூடியூப் சேனல்லே பார்த்தா கூட நான் வந்து தமிழ்லேயே போட்டிருப்பேன். தமிழில் நானும் பார்த்தீங்கன்னா 0 to ஒரு பிகினராக இருந்து ஒரு ஐடியில் ஜாப் வாங்குற வரைக்கும் நான் வந்து போயிடுவேன். ஓகே. ஸோ அதுதான் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் இதை ஸ்பெண்ட் பண்ணால் உங்கள் கவர்மெண்ட் காலேஜில் இல்லை அதுலேயும் நீங்கள் காசு மிச்சப்படுத்திக்கலாம். வெறும் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் படித்தா போதும். ஓகே. அடுத்து உங்ககிட்ட ஸ்கில்லும் இருக்குது, அதை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜில் தான் பிளேஸ்மெண்ட் தராங்கன்னு இல்லை, கவர்மெண்ட் காலேஜ்லேயும் பிளேஸ்மெண்ட்ஸ் தராங்க. ஓகே. அப்படி நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணுன்னா ஒரு செலவும் இல்லாமல் இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா வந்து ஏமாந்து போகிறது தேவையில்லை. ஓகே. ஸோ ஏன்னா ஏமாறக்கூடாது. ஓகே. பெரிய காலேஜ் போயிட்டு இவ்வளோ வருஷம் எல்லாம் சும்மா காலேஜில் தான் எல்லாம் சொல்லித்தாங்கன்னு சொல்லிட்டு போகிறது வேஸ்ட்டு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும். ஓகே. ஸோ இந்த லைன் பாயிண்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. பை.